ஃபைனலி ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இருக்கும். கோப்ரோலாம் ஆன் பண்ணி எடுத்து வச்சு பேட்டரிலாம் வாங்கி போட்டு புதுசாக செட் பண்ணி ஏதோ புதுசாக வந்து யூடியூப் பக்கம் வர மாதிரி இருக்குது. பாஸ்வேர்டு எல்லாமே மறந்துட்டேன். ஸோ கைஸ் ஹாப்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் ஃபைன், நல்லா சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி வாங்கி வச்சு ஒரு 10-11 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் கூட பண்ணல. ஒரு வழியாக எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஒர்க் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணாமே வச்சுருந்த ஃபங்கல்லாம் அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ பேக் டு த சேனல். அண்ட் இப்போ தான் சேனல் பாஸ்வேர்டு எல்லாமே ஓரளவுக்குலாம் கண்டுபிடிச்சி எடுத்து ஆன் பண்ணி பார்த்து நிறையா விஷயம். அண்ட் இந்த பாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. அண்ட் ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ போட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பெருசாக வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணலாம். என்னடா வீடியோவில் கேமரா முன்னாடி வந்து பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தைரியத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பேச வராது கேமரா முன்னாடியெல்லாம். ஸோ இந்த ஒரு 10 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா பைக் சேல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதான் அப்படியே அந்த வ்ளாகாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பைக் சேல் பண்ணாலும் வேறு பைக் வாங்கியிருக்கோம். அண்ட் அது வந்து பைக் வந்து அந்தளவுக்கு கண்டிஷன் இல்லை. பட் நான் வந்து ரெடி பண்ணிக்கலாம், அது ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா பைக்கும் வேலையாக போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அதை தான் வ்ளாகாக பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம ரூம். ஒரு கன்றாவியான கண்டிஷனில் தான் இருக்குது. கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால 4 monthஸாக பைக் இல்லாமல் இருந்துச்சு இப்போது. அண்ட் ஃபைனலி வந்து இதுக்கு மேலே பைக் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பைக் வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த பைக் என்னங்கிறதெல்லாம் அப்படியே வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோங்கிற மாதிரி இருக்குது. ஸோ போகலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சுங்க ஆன் பண்ணி. ரூம் கண்டிஷன் ரொம்ப க்ளீன்லாம் பண்ணவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது. சேல் பண்ணி அதுக்கப்புறம் பைக் எல்லாமே ஒரு 6 மாதம் அப்படியே ஓடி. ஆனால் பட் ஷூட் வந்து ஒரு செம்ம பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து கேமரா ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. இப்பவும் அப்படியே தான் இருக்குது, பெருசாக சேஞ்ச் எல்லாம் ஆகலை. பட் நான் ஏதோ ஒரு இதில் பேசுகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட வீடு. அப்படியே வீட்டுக்கு வெளியே போகலாம். ஸோ வீட்டில் இன்றைக்கி எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, நீங்கள் பாருங்கள், இதுதான் நம்ம பைக். நல்ல பைக்கெலாம் விட்டுட்டு பைக்கே இல்லாமல் கடைசியாக அதை வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை வந்து எப்படிலாம் வச்சிருக்கூடாது அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1 week ஆச்சு. ஸோ பாருங்களேன், வந்து ஃபுல்லாமே போச்சு. இங்கே பாருங்கள், இது பயங்கரமாக ஸ்ட்ரிக்கு எல்லாமே இதெல்லாம் அப்படியே கண்டு இருக்குது. ஸோ டோட்டல் கிட்டும் ஆர்டர் பண்ணியாச்சு. அது மட்டும் கிடையாது, இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் வந்து ஃபுல்லாமே காலின்னு சொல்கிறத விட பயங்கரமாக ஹிட்டடி ஹிமாலயன் சவுண்ட் வர மாதிரி இருக்குது. வண்டியோட ரேங்க் வரதுக்கு சிபியாக இருக்குன்னு சொல்லி கழட்டும் போது இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு பெண்ட் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்தேன் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ட் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட செலவு இருக்குது. பட் ஓகே, ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சவுண்டு கேட்டிங்கன்னா தெரியும், ஏதோ கலகலப்பு படத்தில் வர மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரமாக இருக்குது கை. ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு அப்படியே பைக் வந்து எடுத்து மேக்ஸிமம் ஐட்டம்லாம் கிடச்சிருச்சு. உனக்கு கொஞ்சம் ஐட்டம் மட்டும் கிடைக்க வேண்டியது இருக்குது. பட் இப்போ பைக் ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. பட் நான் வெளியே போனேன் வச்சுங்களேன், பயங்கரமாக கடமுடன் சவுண்டு வருது. ஸோ ஃபுல்லாமே பிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ போகலாம். என்னடா இங்கே என்னடா பண்ணுறான்னு யோசிக்கிறியா? எப்போ பேட்ரி வந்து செம்ம ஹீட்டாக இருக்குது. நான் வந்து டைம் லேப்ஸில் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பேட்ரி யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீமான ஹீட்டில் இருக்குங்க. டோட்டலாக பேட்ரி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து திரும்பியும் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன இது? நானும் ஒரு ஒஸ்ட்டான கண்டிஷன் இருக்குங்கிறது தெரியும். பட் ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. எதுக்கு அவங்க யூஸ்க்காக தேவைக்காக போட்டிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய இது இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த என்கிட்டே சொன்னால் நான் ஜென்யூனாக சொன்னார் என்னென்னா, ஒரு ஆட்டோக்காரங்க வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க ப்ரோ, அதனால தான் வந்து இதெல்லாம் புதுசு போட்டது தான் ஃபுல்லாக ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஏகப்பட்ட அடி ஃப்ரெண்டில் மட்கார்டெலாம் சும்மா ஒட்டி வச்சுருக்காங்க ஃபெவிக்விக் போட்டு.
ஸோ பைக்கோட கண்டிஷன் இதுதான். ஃபுல்லாக மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு ஃப்ரண்டேஜ் வந்து இங்கே கழட்டணும். ஸ்பேனர் வேறு அதுக்கு இல்லையா? ஸோ நம்ம பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஏய் ஏன்டா என்னாச்சு? ஏன்? ஸோ குட்டியாக பிரேக்கு இந்தா. ஏன்டா ஒன்று இங்கே ஒரு கூண்டு இருக்குல்ல, 2 இங்கே பாருங்கள். இதுக்குள்ளே வந்து மரக்குத்தி அது வந்து இதுக்குள்ளே இருக்குது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று, ஒரு 2 பேர் இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்க்ரூ பிரிக்கணும். இங்கே வந்து என்னென்னா என்ன காமெடினா என்கிட்ட வந்து டூல்ஸ் இல்லை பெருசாக. ஸோ இதை மட்டும் நீங்களாம் கழட்டணும். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. பைக்கு ஃபுல்லாமே எல்லாமே பிரித்து முடிஞ்சாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ பைக்கோட கண்டிஷன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஸ்பேரும் ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கவுல் இந்த பீஸும் மாற்றணும். ஃபுல்லாமே இது போச்சு. அண்ட் இவங்க வேறு இந்த பீஸ் மாற்றணும். கம்மிங் வீக்கில் போயிட்டு ஸ்பேரில் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் இன்ஜினோட கண்டிஷனும் அந்த லெவலில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி. நான் சும்மா அப்படியே வீட்டில் இருந்தேன், சரி அதை ஒரு குட்டி vlog-ஆ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த கண்டிஷன் அண்ட் ஸ்பேர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியும் ஒன்று ஒரு 35,000 to 40,000 கிட்டத்தட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மெதுவாக ஒவ்வொன்றா வாங்கி பண்ணிடலாம். பாடி பேனல்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. டெட் லெவலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொன்றா மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அண்ட் தேங்க்ஸ் a lot for watching this video guys. Bye and